அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ வருது. ஸோ இன்னுமே நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஒரு மாலுக்கு போயிருந்தோம். ஸோ அதை தான் நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்குற வீடியோ வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் போடுங்க, அதில் இருக்கிற திங்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. பட் எனக்கு வந்து அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. நிறைய திங்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே அதிலேயே லேபிள் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு நின்று வீடியோ எடுத்து இதை வந்து பேசி போடுறதுக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்கும். அதனாலே அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசக்கூடிய தைரியம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். நவடேஸ் என்கிட்ட நிறைய கொஷின் வருது. நான் கத்தார் வந்ததை பற்றி தான். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் என்ன விசா யூஸ் பண்ணி போனீங்க, எப்படி அப்ளை பண்ணீங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருந்தது, ஏர்போர்ட் போகும்போது நீங்கள் பேபி கொண்டு போனீங்களே, நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் எல்லாமே ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ காலம் கத்தாரில் இருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் அனுப்பியிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானுமே பர்சனலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்தேன். பட் எகைன் நீங்கள் அதே கேள்வியை கேட்குறதுனால ஓகே நம்ம காமனாக சொல்லிடலான்னு சொல்லி வந்துட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே என்னோடய ஃபர்ஸ்ட் கத்தார் வீடியோ போடும்போதே நான் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒருத்தர் கூட போகிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இஃப் நீங்கள் பேபி வச்சிட்ருக்கீங்கன்னா. பட் உங்களால் அது சமாளிக்க முடியும், நீங்கள் கொண்டு வர லக்கேஜாக இருக்கட்டும் இல்லை பேபியாக இருக்கட்டும், உங்களால் தனியாக சமாளிக்க முடியும்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். பட் அதுவே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இது எதுவுமே தெரியாமல் ரொம்ப பிளாங்காக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு டைம் 2 டைம் போயிட்டீங்க, 3வது தரம் போகிறீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து எப்படி வெளியில் வரணுங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர் என் கூட வந்திருந்தார். எனக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஒரு பேபியை கொண்டு போகிறோமா இருந்தால் அதுக்கான எல்லா ஏற்பாடையுமே நம்ம செஞ்சு தான் கொண்டு போகணும். சிலர் வந்து பேபிஸ் யூஸ் பண்ணுற பேபி பேக்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம அவங்கள ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற பிள்ளைகளுக்குண்டா ஓகேவாக இருக்கும். தியா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அதுலெல்லாம் அவள் இருக்க மாட்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்பாடெல்லாம் செஞ்சு போயிட்டோம்னா எல்லாமே நல்லா ஓகேவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தியா வந்து அந்த வீடியோ எடுக்கிறதே விடாமல் ஷேக் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போலாம் ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சாலே தியா தான் முன்னுக்கு வந்து நிற்பா. நான் என்ன வேலை செஞ்சாலுமே என்னோடய வால் மாதிரியே அவவுமே வந்துட்டு அதை செய்யணும்னு நிற்கிறதுனால நான் இப்போ ஃபோன் எடுத்தால் அவளுக்கும் ஃபோன் கொடுக்கணும், அவவும் வந்து அதில் வீடியோ எடுக்கணும். என்னோடய தம்பி லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் வந்து ஃபோனே எடுக்காமல் கேமரா ஆன் பண்ணவே கூடாதுன்னுட்டு இருந்தேன். பட் தியா வந்து என்னோடய ஃபோனை கொண்டு வந்து அவர் சாப்பிட்றத வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அதை வந்து தம்பி கலாய்ச்சிட்டு இருந்தார், அம்மா மாதிரியே பிள்ளையும் வருதுன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பார்த்து வளர்கிறாங்க இல்லையா, அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ரொம்பவே நல்லா படிச்சுக்கிட்டேன். என்ன தான் நம்மளோட வேலையில் பிஸியாக இருந்தாலுமே அவளை நான் ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா இங்கே வந்து நானும் தியாவும் மட்டும்தான் இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நானும் இவோ மட்டுமே இருக்கிறதுனால என்னோடய ஒர்க்ஸும் பார்க்கணும், அவவே நான் பார்த்துக்கணும். அவள் வந்து ரொம்ப என்கேஜாக வச்சிட்ருக்கணும்னா நான் என்னோடய வாரத்தை அப்படியே விட்டு தான் ஆகணும். அவள் நான் பண்ணுற வேலை எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினப்பா. அதனால வேறு வழியே இல்லை, எனக்கும் கொடுத்து தான் ஆகணும். சில நேரங்களில் நம்ம கத்தி எடுத்தால் கூட அந்த பிள்ளையும் வந்து கத்தியை கேட்கும். அப்போ தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். நம்ம ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த வேலை அப்படியோ நேரம் போகிறதே விளங்காது. இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தால் நிறைய பேர் சொல்கிற விஷயம், நான் கல்ஃப் லைஃப்பில் வந்ததுக்கு பிறகு எனக்கு ரொம்பவே டைம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப போர் அடிக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 4 நேரம் அப்படின்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது, டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னே தெரியல, இந்த மாதிரிலாம் நிறைய புலம்பியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் காலையில் விடிகிறதும் விளங்குதில்லை, நைட்டில் இருட்டாகிறதும் விளங்குதில்லைன்னு தான் சொல்லணும்.
எப்படியுமே காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறமா இவ கூட நான் மட்டும்தான் இருப்பேன். ஸோ இவவை எங்கேஜ்டாக வச்சுருக்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியாது. நான் வந்து சில டைமில் டிவி போட்டு கொடுப்பேன். அதை பார்க்காம நான் கிச்சனுக்கு போகிறத பார்த்துட்டு அவவும் கிச்சனுக்கு வருவாள். நான் கத்தி எடுக்கிறத பார்த்துட்டு அவளுக்கும் கத்தி கொடுக்கணும். நான் கட் பண்ணால் அவவும் கட் பண்ணணும். இப்படியே வந்து அவள் கூட அக்கப்போர் பண்ணியே என்னோட டைமும் போயிடும். சில டைம்லலாம் நான் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் ஃபோன் ஒரு பக்கம் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேருமே சண்டை போட்டுட்ருப்போம். அந்த அளவுக்கு தான் இப்போ என்னோடய டேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நாட்டில் இருக்கும்போது வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. ஆன்ட்டி சிறு வீட்டை போவா. அடுத்தது வந்து வீட்டில் உம்மா தங்கச்சிலாம் இருக்கும்போது அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டாச்சும் எடுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ தியா என் கூட மட்டும்தான் இருப்பாள். நான் தான் அவள் எங்கேஜ்டாக வச்சுருக்கணும். அவளை பொறுத்தவரையில் அவளுக்கும் போர் அடிக்கக்கூடாது, என்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ நான் பண்ணுற எல்லா வேலையுமே அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கட்டிங் போர்டையும் கத்தியும் கொண்டு வந்து வச்சது தான் தாமதம். அவவே போயிட்டு இந்த வெஜிடபிள் பாஸ்கெட்டை தூக்கிட்டு வந்து இந்தாங்க நான் விட்டுறேன் தாங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா. எனக்கு பயமாக இருந்தாலுமே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்துகிட்டே கொடுப்பேன். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய கேட்குதா, இல்லை ஆம்பளை பிள்ளைகளுமே கேட்குதான்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்ககிட்ட ஆம்பளை பிள்ளைகள் இருந்தால் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை படித்து தெரிஞ்சுக்கிறப்போ நான் என்னோடய மனசை கொஞ்சம் தேத்திப்பேன். நம்மளோட பிள்ளை மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு ஒரு அல்ப சந்தோஷமும் கிடைக்கும். சின்ன வயசுலேயே இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற பிள்ளைகள் பெருத்து எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இவங்க என்ன செஞ்சாலுமே நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை பார்க்குறவங்களா இருக்கட்டும், சொல்கிற எல்லா விஷயமுமே நீங்கள் பண்ணது தானே, அப்போ உங்களோட பிள்ளை அதை தானே பண்ணும். இதே தான் எல்லாருமே டயலாக்காக வச்சுருப்பாங்க. மேபி அது உண்மையாக இருக்கலாம். நம்மளோட சின்ன வயசில் காட்டாத விஷயங்களையா சின்ன பிள்ளைகள் பண்ணிட போகுது. நம்மளோட ஜீன் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் வரைக்கும் நம்ம பண்ண அத்தனை விஷயங்களையும் அவங்க பண்ண தான் போகிறாங்க. அப்போ வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி நம்மளை ஏற்றுக்கிட்ட மாதிரி இப்போ நம்ம இதை ஏற்றுக்கத்தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கும். கொப்பி புத்தகம்னு இப்போவே தெரிகிறவங்க பெருத்து படிப்பாங்களா இல்லையான்னு டவுட் வர மாதிரி. இந்த மாதிரி வேலைகள் செய்ய இப்போ கேட்குற பிள்ளைகள் பெருத்து நம்மளுக்கு வேண்டிய நேரத்தில் வேலை கேட்கும்போது இல்லை செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு மனசில் பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ தியாக்கு இந்த கத்தி கொடுத்த மேட்ரு என்னோடய ஹஸ்பண்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னை திட்டத்தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே. மறந்து கூட கத்தி அங்கே வைக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, தியாக்கு ஏற்ற மாதிரி எந்த திங்ஸையுமே வைக்கக்கூடாதுன்னு ரொம்பவே கராராக சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நான் வந்து பட்டு தேரட்டும் அந்த மாதிரி விட்டுருவேன். ஏன்னா சின்னாக்களை வந்து அவங்களோட வழியில் போய் தான் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து அதை வாங்க முடியும். அவங்கள ரொம்பவே உருட்டி மிரட்டிட்டு இருந்தோன்னா அவங்க நம்மளோட பேச்சை கேட்காமலே போயிடுவாங்க. அதனாலேயே இப்போலாம் நான் அவட வழியிலேயே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் நியூ மோமா இருக்கும்போது எப்படி பேபிஸ்ட்ட நடந்துக்கணுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புது விஷயமாக தான் இருக்கும். நம்ம என்ன தான் படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாலுமே பேபி ஹேண்ட்லிங்னு வரும்போது நம்ம படித்த விஷயம் எல்லாமே அந்த இடத்துல ஜீரோவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா படித்த எல்லாத்தையுமே லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமானா சில டைமில் அது முடியாமல் தான் போயிட்டுருக்கும். நம்ம நியூ மோமா இருக்கும்போது அந்த விஷயத்துக்கு இம்மீடியட்டாக எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஹாஷாக நடக்கிற நேரங்களும் வரும். அந்த மாதிரியெல்லாம் எனக்குமே நடந்திருக்கு. அப்போ என்னோடய அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் பேபிகிட்ட நடக்கக்கூடாது, பிள்ளைய அதோட பாட்டில் போக விடணும், அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் எல்லா டைமுமே அது வந்து நம்மளோட மண்டைக்கு உரைக்காது இல்லையா? சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ அதை வெளியில் காட்டுறது இந்த விதமாக தான் இருக்கும். அதுலேயுமே நியூ மோமெண்ட்னா சொல்லவே தேவையில்ல. நியூ மோமா இருந்து எல்லாருமே மோமா வந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே இப்போ நான் சொல்கிறது புரியும் நம்புகிறேன். சில டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்மளுக்கே தெரியாமல் இருக்கிற நேரங்களில் நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்கணுன்னு கூட தோணாது. அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. பட் இப்போது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. தியாவுக்கு வந்து இப்போ 2.5 வயசை தாண்டி போயிட்டுருக்கிறதுனால எனக்கும் இப்போ தியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவளோட பாட்டில் போக விடணும். ஆனால் எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து எலோ பண்ணக்கூடாது. சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்னா பண்ணியே தான் ஆகணும். ஓவராக நம்ம செல்லம் கொடுத்தாலுமே பிள்ளைகள் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதையுமே நம்ம பார்த்து நடந்துக்கணும்.
இப்படியே உங்கள் கூட பேசிகிட்டே நான் குக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் பீஃப் போட்டு ஒரு கறி மாதிரி தான் வச்சுருந்தேன். உண்மைக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ண விரும்பினா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல பீஃபை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதில் வந்து 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா இறைச்சி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டுறணும். இறைச்சி நல்லாவே வந்து சாஃப்டாகி வரும் வரைக்கும். பீஃபில் இருந்த எல்லா தண்ணியுமே வற்றி பீஃபுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான எல்லா பொருட்களுமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அதில் பருப்பும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். உண்மைக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்காக நான் பருப்பை கொஞ்சமாக எடுத்து அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு பருப்பையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷில் மெயின் மேட்ரு இதில் நான் ஆயிலே சேர்க்காம தான் இந்த ரெசிப்பியை செஞ்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்காயம், பருப்பு, இறைச்சி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதில் நம்ம 2வது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த தேங்காய் பால்லே தான் இந்த இறைச்சி நல்லா வெந்து வரணும். அப்போது இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா வற்றி வரணும். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு. அதோட நம்ம சேர்த்த பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லீக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். நீங்கள் இதுக்கப்புறமா மூடி போட்டு குக் பண்ண தேவையில்ல. அப்படி நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியனோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். ஸோ ஃபைனல் வரைக்கும் நம்மளுக்கு இதே கலர் வரணும்னா நம்ம இதுக்கப்புறமா மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்த கையோடையே நம்ம இதில் கட்டர் தூளும் சீரகமும் சோம்பும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா வாசம் நல்லாவே இருக்கும். அது கூடவே வந்து உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வாசத்துக்கு வந்து கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இதை நம்ம தனியாக தாளித்து கொட்டணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. குயிக்காகவே ஈஸியாகவே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு யாரும் விசிட்டர் சடனாக வாருன்னு சொன்னால் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அவ்வளோதான், இந்த குக்கிங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே வெந்து வரும் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ அன்னைக்கு லஞ்சில் வந்து இதை நான் வச்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குங்கிற ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறமா நம்ம அந்த டிஷ்ஷையே திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லா டைமும் ஒரே டேஸ்ட்டில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஒரு டைமில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு டைமில் இன்னொரு மாதிரி இருக்கும். எனக்கு என்ன தெரியா, இந்த கத்தாரில் ஒவ்வொரு நாட்டோட பீஃபும் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குது. பொதுவாகவே இப்போ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ரெஷ் மீட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியன் மீட்டை தான் எடுக்கிறது. அது ரெண்டையும் தாண்டி மற்ற எதுவுமே பெருசாக டேஸ்ட்டை காணல. அதோடு சேர்த்து நான் அன்றைக்கி பருப்புமே குக் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் வந்து ஒரு டிஷ்ஷை நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை திரும்ப திரும்ப செய்கிறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதே விஷயம் வந்து அவங்களுக்கு போர் அடிக்கும் வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து ஃபுட்டு நான் என்ன செஞ்சு கொடுத்தாலுமே நல்லா இருக்குன்னு மட்டும்தான் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. பட் சில டைமில் வந்து நல்லா இல்லைன்னா மூஞ்சிலேயே நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பட் சில நேரங்களில் எதுவுமே சொல்லலைன்னா கூட நானாகவே வாயை திறந்து கேட்பேன் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நான் அவங்களுக்கு சமைக்கும்போது எனக்கு ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னா உப்பு தான். உப்பே இல்லாமல் சாப்பாடு கொடுத்தாலுமே சாப்பிட்ருவாங்க. பட் கொஞ்சமாக உப்பு கூடினாலுமே அதில் கை கூட வைக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து சமைக்கும்போது உப்பு போடும்போது ரொம்ப கான்ஷியஸாகவே இருப்பேன். ஈவினிங்குக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யுங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போதே சொல்லிட்டு போனதுனால
சரி என்ன தான் செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தப்போ தான் நிறைய பொட்டேட்டோ இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொட்டேட்டோ பிரியர்னே சொல்லணும். அவ்வளோ பொட்டேட்டோ என்ன கறி ஆக்கினாலும் அதில் பொட்டேட்டோ இல்லையான்னு தேடுற ஒரு மனுஷன். ஸோ இருந்த பொட்டேட்டோ எல்லாமே வந்து கொஞ்சமாக அந்த வேர் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இருக்கிற ஒரு டைமில் வாங்கிட்டு வரும்போது 5 கிலோன்னு வாங்கிட்டு வந்தால் 2 பேர் இருக்கிற வீட்டில் எவ்வளோ மீதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கட்லெட் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை தான் நான் உரிச்சிட்டு இருந்தேன். நான் வேலை செய்யும்போது தியா வந்து வேலை செய்கிறது இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயமாவே இல்லை. அவவும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து எனக்குமே கிழங்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. சில நேரங்களில் நான் யோசிப்பேன், நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. பட் ஃப்யூச்சரில் இதே மாதிரி இருக்குமா, இல்லை அவக்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்குமான்னு நான் சில டைமில் யோசிச்சுருக்கேன். இது வந்து ஒரு செல்ஃபிஷான தாட்டாக கூட இருக்கலாம். பட் நம்ம வந்து நம்மளோட உம்மாமாருக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே அப்கிரேடாக இருக்காங்க. எது ஒரு விஷயத்த பார்த்தாலுமே அதை அப்படியே பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை காதில் வாங்காத மாதிரி இருந்துட்டு டைமுக்கும் அதை அடித்து விடுறாங்க பாருங்கள். அப்போ தான் ஓ நம்ம பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும், நம்ம என்ன பேசினாலுமே அது காதில் வாங்கி வச்சிட்ருக்குங்கிற மாதிரியே தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இறைச்சி போட்டு கட்லெட் பண்ணியிருந்தேன். அதோட வந்து எக்கும் போட்டு நான் கட்லெட் பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இதை செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ இதையுமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நல்லா கிறிஸ்பியாக தான் வந்திருந்தது. பட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இன்னொரு டைம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செய்கிற எல்லா வேலையிலையுமே ஒரு பெரிய வேலைனா இந்த டிஷ் வாஷ் பண்ணுறது தான். அப்பப்போ இந்த டிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா பெரிய வேலையே இல்லை. நான் முன்னாடி இருந்த வீட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கிச்சன். பட் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேஸ் குறைவாக இருக்கிறதுனால எந்த திங்ஸை நம்ம எடுக்கிறோமோ அந்த திங்ஸை அதே இடத்துல வச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனாலேயே இப்போல்லாம் நான் அந்தந்த வேலையை அப்பப்போவே முடித்து வச்சு தூரமாக வச்சுட்டு தான் இன்னொரு வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஹோம் டூர் கேட்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒரு வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து நாங்கள் வீடு மாறி இருக்கிறோம். அதை வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேனா இல்லையா தெரியல. பட் சிலர் வந்து என்னோடய கிச்சனை நோட் பண்ணிவிட்டு அந்த கிச்சன் வேறையாக இருக்குது, இந்த கிச்சன் வேறையாக இருக்குது, நீங்கள் வீடு மாறிட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், நாங்கள் வீடு மாறிட்டோம். ஒரு 3 மந்த்ஸ் ஒரு வீட்டில் இருந்தோம். பட் அந்த இடம் செட் ஆகலை. சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுனால இப்போ நான் ஒரு வீடு மாறி இருக்கிறோம். ரெண்டுமே வந்து 1 பிஹெச்கே தான். ஸோ ரெண்டையுமே வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நம்ம காட்டலாம். நான் வந்து இங்கே இருக்க போகிற காலம் வந்துட்டு 6 மந்த்துங்கிறதுனால அவ்வளோ பெருசாக வீட்டுக்கு எந்த ஏற்பாடுமே பண்ணலை. இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுவோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவே வந்து நம்ம ஆர்பி விசாவில் வந்திருந்தோன்னா நம்மளோட வீடு மாதிரியே அதை வச்சுக்கலாம். இப்போவும் எந்த குறைச்சலும் இல்லை. நான் என்னோடய வீடு மாதிரி தான் இதையுமே பார்த்துட்ருக்கேன். பொதுவாக கேர்ள்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம்னா அது கிச்சன் தான். வீட்டில் எவ்வளோ ரூம் இருந்தாலும் கிச்சனில் தான் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிச்சன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கோ இல்லை ரெசிபி செய்கிறதுக்கோ வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட கொஞ்சம் ப்ளசன்ட் மைண்டோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஃபைனலாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அடுப்பையுமே துடைச்சி விட்டுறணும்னு நினைப்பேன். சில டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முடியாமல் போகும்போது ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணும்போது நானும் அப்படியே போட்டுட்டெல்லாம் போயிருக்கேன். பட் இதை வந்து நம்மளோட ஹேபிட்டில் ஒன்றா கொண்டு வந்தோன்னா நம்ம தூங்க போனாலுமே நம்மளை விடாது. சம்டைம் தூங்கின நானெல்லாம் எழும்பிட்டு போய் கூட கிச்சனை க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு பயபக்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் சில நேரங்களில் மனசை உறுத்திட்டே இருக்கும் சில விஷயங்கள். அதை வந்து நம்ம அந்தந்த இடத்துலையே பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் இது ஒரு ஹேபிட்டாக வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களை விட்டு போகவே போகாது. இப்படியே உங்கள் கூட பேசிட்டு என்னோடய எல்லா ஒர்க்ஸையுமே முடிச்சுட்டேன். அதோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு பச்சை பயிறு கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அப்படியே நானுமே தூங்க போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி விலாக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.